அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் தை மாதம் எப்படி இருக்கும், இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதத்தில் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் ராசிநாதன் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். சுக்கிர பகவான். அவர் பார்த்தீங்கன்னா இந்த தடவை உங்கள் ராசிக்கு முதல்ல ஒரு 10ஆம் இடத்துல இருக்க. அடுத்து இந்த மாதம் 11ஆம் தேதி 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு போகிறார். ஆக 2 ராசிகளில் உங்கள் ராசிநாதன் சஞ்சாரம் பண்ணுறார். அடுத்து உங்கள் ராசியில் யார் இருக்காருன்னா குரு பகவான் இருக்கார். இது எல்லாமே எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இயற்கையிலேயே இந்த மாதம் தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. முதல்ல உங்கள் ராசிநாதன் 10ல் இருந்தால் என்ன பலன்கிறத பார்ப்போம். இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, 10ஆம் இடம் அப்படின்னாலே கவர்மெண்ட்டுன்னு அர்த்தம். எனக்கு கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் ஆகணும் அல்லது கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துக்கு போகிறார். எப்பயுமே நம்ம லைஃப்பில் நம்ம எல்லோருக்குமே தேவை 11ஆம் இடம் தான். ஏன்னா 11ஆம் இடம் என்பது நம்முடைய சின்ன சின்ன ஆசையிலேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆகக்கூடிய இடம். அந்த இடத்துல சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதன் அங்கே வர்றார். அவரும் பார்த்தீங்கன்னா சனி உடைய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த குரு தான் உங்கள் ராசியிலே இருக்கார். அப்போ 11ஆம் இடம் நம்முடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகுது. அது மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் பெண் நண்பர்கள் இருக்காங்களோ அந்த நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இதுவும் இருக்கு. அது மட்டுமல்ல, நமக்கு மூத்த அக்கா இருக்காங்கன்னா நம்முடைய அக்காவால் நமக்கு மகிழ்ச்சி, நன்மை, அவர்களால் நமக்கு பெரிய லெவலில் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமல்ல, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அமைவார்கள். அதுலேயும் அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் இருக்கு. அடுத்தபடியாக உங்கள் ராசியில் குரு பகவான் இருக்கார். குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும். அப்படி பார்க்கிற போது ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே பெரிய லெவலில் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் அடிக்கடி சுபகாரியங்களில், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உருவாகும். அது மட்டுமல்ல, இந்த மாதம் இயற்கையாகவே உங்களுக்கு எதிர்பாராத விதமாக தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயமாக குரு அப்படின்னாலே ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. அதில் ரொம்ப நாளாக குழந்தைக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம், இது வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த மாதம் உங்களுக்கு குழந்தைக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இறையறல் கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கிற போது வருமானங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகள் இருக்கு. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். கொஞ்சம் பேச்சை குறைக்கணும் இந்த மாதம், அடக்கி வாசிங்க. இல்லைன்னா தேவையற்ற பேச்சால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுடைய பேச்சை அல்லது உங்களுடைய வாயை உங்களுக்கு வினையாக இருப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்கு. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் லைஃப்பில் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சேன், நான் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இடம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இடம் மட்டும் இல்லை, நான் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இருக்குது. அல்லது கட்டின வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக இது அத்தனையுமே இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் இறை அருளால் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எதிர்பாராத விதத்தில் எதிர்பாராத நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஆக ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் கல்வியில், எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ, பெரிய லெவலில் உங்களுடைய ஹையர் ஸ்டடியும் சரி, அண்டர் எஜுகேஷனும் சரி ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக
யாரெல்லாம் நான் ரொம்ப நாளாக எங்கள் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறேன், அம்மாட்ட இருந்து பணத்தை எதிர்பார்க்குறேன், கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப நாளாக ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன், எனக்கு உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, விலை கிடைக்குமா, லாபம் கிடைக்குமாங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதம் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் பெரிய லெவலில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன், இது வரைக்கும் லாபம் கண்ணில் இல்லை, இந்த வருஷம் இந்த மாதமாவது கையில் இருக்குமானா கண்டிப்பாக லாபத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. இந்த மாதம் நீங்க பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. யாரெல்லாம் நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு இருக்கேன், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் நினைக்கிறேன், லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அத்தனை பேரும் குறிப்பாக இந்த மாதம் 11ஆவது வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. பெரிய லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே நம்முடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய விஷயம். லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நாங்கள் கண்டிப்பாக நான் பிஸ்னஸ் பண்ணி ஆகணும், ட்ரேடிங் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறவங்க 11ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த விஷயத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நார்மலாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, வருமானங்கள் ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் பெரிய லெவலில் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. பட் அதே சமயத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார், உங்களுக்கு சுமாரான பலன் தான். ஸோ இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை நான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் 2 பிஸ்னஸ் பண்ணுறேன், 2 யூனிட் வச்சுருக்கேன், 2 இடத்துல பண்ணுறேன், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டு இருக்கு, திருமணத்துக்கான சோர்ஸஸே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் திருமணம் உண்டு. ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை கணவன் அல்லது மனைவி ஸ்தானத்தை பார்த்துட்டே இருக்கார். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு புதுசாக திருமணத்துக்கான வாய்ப்புகள் அல்லது ஏதாவது லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி அதுவும் மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. நான் முதல்ல சொன்னேன், குடும்பத்தில் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புன்னு. ஸோ அது அத்தனையுமே பாசிபிலிட்டிஸாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கும் பண்ணுங்க. நான் முதல்ல சொன்னேன், லாபம் பரவாயில்லாமல் இருக்குது. அது இல்லாமல் நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், விசா அப்ளை பண்ணியிருக்கேன், வருமானம் கண்டிப்பாக வரும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்துல சனி பகவான், அவரும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த குரு தான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். 10 அப்படின்னாலே நான் முதல்ல சொன்னேன், கௌரவம், அந்தஸ்து, புகழ். ஸோ நான் அது மட்டும் இல்லை, நான் அப்படி இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும், நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும், பிஸ்னஸ் மேக்னட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க, நான் ஒரு தொழில் முனைவராக வரணும், என்டர்பிரனர் நினைக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. இந்த மாதம் உங்களுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த மாதத்தில் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் கேரியர் எப்படி இருக்குங்கிறதே நம்ம மெயினாக பார்க்குறோம். இந்த மாதம் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நன்றாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தான் உங்களுக்கு சர்வீஸ்க்குரியவர். அவர் நான் முதலே சொன்னேன், 15ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்கார், அப்புறம் 11ஆம் இடத்துல இருக்கார். இப்படி இருந்தாலே நீங்கள் ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன், இன்சென்டிவோ போனஸ் எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் இது வரைக்கும் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன், ஜாபில் எனக்கான ரெகக்னைஸ் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கான அங்கீகாரம் டெஃபினட்டாக இருக்குது. அது மட்டுமல்ல, வேலையில் என்ன விதமான தடங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. வேலையை பற்றிய ஒரு ஃபீலிங் இந்த மாதம் விட்டுருங்க. ஒருவேளை நான் ஐடியலாக இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. ஏன்னா உங்களுடைய 10ஆம் இடத்துல சனி பகவான் பார்த்தீங்கன்னா வயதானவர்கள். ஸோ எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேறுக்கான வாய்ப்புகள் இல்லை, யாரும் வேலை கொடுப்பாங்களான்னு தெரியல அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கான வேலை, உங்களுடைய படிப்பு, வயதுக்கு தகுந்த சம்பளம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதம் மெயினாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா ரிஷபராசியில் பிறந்த நீங்கள்
இந்த மாதத்தில் யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கண்ணில் பிரச்சனை, விஷனில் ப்ராப்ளம் இருப்பதற்கு, சளி தொல்லைகள், முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனைகள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம். யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். பட் வருமானம் சுமார். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த மாதத்தில் ஓரளவுக்கு 11ஆம் தேதிக்கு அப்புறம் தான் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே இன்னும் நீங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா வரணும், வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க விநாயகருடைய தரிசனம் பிரதானமாக பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்க. இப்படி அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக என்றும் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். நன்றி, வணக்கம்.